ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நிறைய ஹேர் ஆயில் அந்த மாதிரி வந்து ஹேர் பேக் போடுறது அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் தவிர நம்ம இன்டேக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது யாருமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து உள்ள வந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இன்டேக்கு எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப பிளாக்காகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். முக்கியமா வந்து எக்கு ஒரு நாளைக்கு 2 எக்கு தாராளமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க ஹேர் பொறுத்து ரொம்ப வந்து திக்கா இருக்கும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்ஸ்ல வந்து பாதாம் பிஸ்தா இதை நீங்க ரெகுலராகவே இந்த தாராளமா வந்து உங்க ஃபுட்ல வந்து எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் வந்து ஊற வச்சு நீங்க சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து வெந்தயம் வந்து முளைக்கட்டி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. தென் வந்து மாதுளை வந்து வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days ஆவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேபி நீங்க அனிமிக்கா இருந்தீங்கனால உங்களுக்கு ஹீமோகுளோபினை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஹேரோட growth வந்து இன்டியூஸ் பண்ண